கதை பண்ணுற மாதிரி இயக்குனர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு 10 பாட்டு வச்சுக்கிறானுங்க, 10 ஃபைட் வச்சுக்கிறானுங்க, ஒரு 4 பஞ்சு டயலாகு அப்படிங்கிற கதைங்கிற ஒரு பேஸ் இருக்குல்ல, அவற்று ஒரு கதை இருக்கும். ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கு பின்னாடி ஒரு சோசியல் மெசேஜ், அதுக்குள்ளே ஒரு வில்லன், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு காலனிங்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு உள்ள பிரச்சனை, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை இருக்கும், ஒரு ப்ராப்பரான கதை இருக்கும். இப்போ யார் கதை பண்ணுறா? கதையை இங்கே பண்ணுறதில்ல. கதை இலாக்கான்னு ஒன்று கிடையாது, கதையாசிரியர் ஒரு இனம் கிடையாது. இவங்க ஒரு பழைய ஏதாவது ஆங்கில படங்களை பார்க்குறது, வெளிநாட்டு படங்களை பார்க்குறது, அது வந்து இன்ஸ்பயரில் ஒரு மேட்டரை போட்டு அடித்து ஒரு மியூசிக் டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் என்ன கேரக்டர் சொன்னாலும் உடனே பாட்டை போட்டுறாரு. உடனே வந்து அதை வந்து ப்ரொமோ பண்ணி அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி 4-5 ஒரு 10 ஃபைட்டு 10 பாட்டு அப்படின்னு போட்டு இதை அள்ளி தெரிச்ச கோலம் மாதிரி போட்டுறாங்க. அந்த படங்கள் வந்து நம்ம 1000 கோடி ஓட மாட்டேங்குது. என்ன காரணம்? அங்கே கதையே இல்லையே. நீங்கள் என்ன பண்ணாலும் அடிப்படையில் ஒரு கதை வேணும். அதில் இருந்தால் நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட முடியும். அதை இங்கே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும், ட்ரையாக ஒரு குடும்ப படத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னா காமெடியாக சொன்னால் தான் புரியும். அப்போ அதை காமெடியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த சென்ஸ் இருந்துச்சு. இப்போ கதை பண்ணுறதுக்கு உண்டான ஆளே இல்லை, கதாசிரியர்கள் கிடையாது, கதையை இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டு படத்தினுடைய இன்ஸ்பயர், சில வெளிநாட்டு படத்தினுடைய காப்பி அப்படி போட்டு பண்ணுறாங்கனால அது வந்து பெருசாக போய் சேர மாட்டேங்குது.